விஜய் பவுன்சர்கள் தூக்கி வீசின இளைஞர் உண்மையிலேயே யாரு? அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய வீடியோக்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு மதுரையில நடந்துச்சு. இதுல ரேம்ப் வாக் போன சமயத்துல விஜய பார்க்க போன சரத்குமார் அப்படின்ற தொண்டரை அவங்களுடைய பவுன்சர்கள் தூக்கி கீழே வீசினதா போலீஸ்ல புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில விஜயுடைய பவுன்சர்கள் தூக்கி வீசினது அந்த நபரே கிடையாதுன்னு தாவேகாவினர் வீடியோ வெளியிட்டு காண்பிச்சிருக்காங்க. உண்மையிலேயே விஜயுடைய பவுன்சர்கள் என்னதான் தூக்கி வீசினாங்கன்னும் எனக்கு எந்த காயமும் வரலனும் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அஜய் அப்படின்ற இளைஞர் தெரிவிச்சிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்துடைய 2வது மாநில மாநாடு கடந்த 21ஆம் தேதி மதுரை பாரப்பட்டியில நடந்துச்சு. இந்த மாநாட்டுல லட்சக்கணக்கானவங்க கலந்துக்கிட்டாங்க. விக்கிரவாண்டியில நடந்த மாநாட்ட மாதிரி மதுரை மாநாட்டிலையும் விஜய் ரேம்ப் வாக் போயிட்டு 350 மீட்டர் தொலைவுக்கு ரேம்ப் வாக் மேடை அமைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்றது முக்கியமான விஷயம். குறிப்பா விஜய் இருபுறமும் கடல் என கூடி இருக்கக்கூடிய தொண்டர்களை நோக்கி கையசைச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது விஜய் இருபுறமும் கடல் என கூடி இருக்கக்கூடிய தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடியே ரேம்ப் வாக் போயிருக்காரு. அப்ப தொண்டர்கள் தாவேகா கொடி துண்டு இதெல்லாம் வீசினாங்க. இதனை அப்படியே ரேம்ப் வாக்ல நடந்துகிட்டே போன மாதிரி கேட்ச் பிடிச்சு தோல்ல மாட்டிக்கிட்டாரு. தொண்டர்களும் உற்சாகத்தோட விஜய நோக்கி ஆரவாரம் செஞ்சிருக்காங்க. சில இளைஞர்கள் ஆர்வம் மிகுதியில ரேம்ப் வாக் மேடையில ஏறி இருக்காங்க. ரேம்ப் வாக் மேடைக்கும் தொண்டர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்துக்கும் இடையில 10 அடி நீளத்திற்கு இடைவெளி விட்டு தொண்டர்கள் யாரும் ஏறாதபடி 10 அடி உயரத்திற்கு கம்பியும் போடப்பட்டு இருக்கு. போதா குறைக்கு மேடைக்கு மேல யாரும் வந்துடக்கூடாது, பிரச்சனை ஆயிரும், தேவையில்லாத இஷ்யூ வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரையும் கன்சிடர் பண்ணி தான் கிரீஸ் எல்லாம் தடவி வச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு சிலர் ஏறி இருப்பாங்களாட்டிருக்கு. அப்ப ஏறினவங்கள சில பவுன்சர்கள் வெளியே ஏத்திருக்காங்க. அப்படி ஏத்தின ஒரு நபர் என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணி அவங்க இறக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர், அவர் பேரு சரத்குமார். குறிப்பா இந்த புகாரின் பேர்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டது மட்டும் இல்லாம மதுரை மாவட்ட காவல் நிலையத்திற்கு இது மாற்றவும் பட்டிருக்கு. இதுக்கிடையில விஜயுடைய பவுன்சர்கள் என்னதான் தள்ளிவிட்டாங்கன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால பரவக்கூடிய வீடியோல இருக்கிறது நான் தான் அஜய் அப்படின்ற இளைஞர் வெளியிட்டிருக்காரு. இது தொடர்பான வீடியோவையும் அவர் இன்ஸ்டா பக்கத்துல பகிர்ந்திருக்காரு. இதே மாதிரி பெரம்பலூர் மாவட்ட தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் சிவகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, சரத்குமார் அப்படின்ற இளைஞர் விஜயுடைய பவுன்சர்கள் மீது புகார் கொடுத்திருக்காரு. ஆனா அதுல உண்மை கிடையாது, அவர் சொல்றது உண்மை இல்ல, உண்மையிலே பவுன்சர்கள் தூக்கி வீசினது இளைஞர் விழுப்புரத்தை சேர்ந்தவர், அவருடைய பெயர் அஜய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த தூக்கி வீசின வார்த்தையும் இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கனால உண்மை என்னன்னா, தள்ளிப்போன்னு சொல்லிட்டு கீழே இறக்கிதான் விட்டுருக்காங்களே தவிர அந்த பையனுக்கு அடிபடல, அந்த பையன் கீழே விழுகலன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த அலிகேஷன் ஃபேக் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு சரத்குமார் அவர்களை பத்தி பேசியிருக்காங்க. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.